சுகு என்கிற பன்றி எந்த நேரமும் அசுத்தமாகவே இருக்கும். அது கண்ணில் படும் போதெல்லாம் சேரும் சகதியுமாக மிகுந்த நாற்றமுடன் தான் இருக்கும். அன்று ஒரு நாள் மாலையில் சுகு வீட்டிற்கு செல்லும் வழியில் ராமு யானை எதிரில் வந்தது. ராமு யானை உருவத்தில் மிகவும் பெரியதாகும், ஆனால் மிகவும் அமைதியான குணமுடையது. எதிரே சுகு வருவதையும் அது உடல் முழுவதும் சேறு நிரம்பி இருப்பதைக் கண்ட ராமு மிகவும் ஒதுங்கி அங்கிருந்து விலகிச் சென்றது. உருவத்தில் பெரியதான ராமு யானை தன்னை கண்டு ஒதுங்குவதைக் கண்ட சுகு ராமு யானை பயத்தில் விலகிச் செல்வதாக மனதிற்குள் நினைத்து கொண்டது. 2 நாட்கள் கழிந்தன. சுகுவின் எதிரே ராமு யானை மீண்டும் வர நேர்ந்தது. அன்றும் சுகு உடல் முழுவதும் அழுக்கும் சேருமாகவே இருந்தது. இதனால் முகம் சுளித்த ராமு யானை மீண்டும் விலகிச் செல்ல நேர்ந்தது. இப்பொழுது சுகுவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. அந்த காட்டின் பெரிய யானையே தன்னை பார்த்து பயந்து செல்வதாக எண்ணிக்கொண்டது. அதனால் அதற்கு மிகுந்த தலைகணமானது. உடனே எதிரே வந்த அனைத்து விலங்குகளையும் கூப்பிட்டு யானை தன்னை கண்டு பயந்து செல்வதனை பற்றி கூறியது. நானே இந்த காட்டில் மிக பெரியவன். பலசாலி யானையே என்னை கண்டு விலகி ஓடுகிறது. ஏனைய விலங்குகள் வீண் பெருமை பேசிய சுகுவினை வெறுத்தன. நீ சொல்வதை நாங்கள் நம்ப மாட்டோம். நேரில் பார்த்தால்தான் நம்புவோம். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. அப்போது மழை தூறல் விழுந்து கொண்டிருந்தது. அனைத்து விலங்குகளும் யானை என்ன செய்யப் போகிறது என்கின்ற ஆர்வத்தில் யானை வரும் வழியில் கூடியிருந்தன. எப்போதும் சகதியில் புரண்டு அழுக்காக இருக்கும் சுகு மழை நீரில் நனைந்ததால் மிகவும் சுத்தமாக இருந்தது. யானை வரும் நேரமும் வந்தது. சுகு பன்றியானது ராமு யானையின் எதிரில் மிகுந்த ஆணவத்துடன் சென்றது. எப்போதும் மூக்கை மூடி தூர விலகிச் செல்லும் ராமு யானை இன்று எதிரில் நேராக வந்தது. சுகு அதிர்ச்சி அடைந்து யானையிடம் சத்தமாக சொன்னது. இன்று என்ன ஆயிற்று இந்த யானைக்கு? யானையே, இன்று மட்டும் என் முன்னால் வர எப்படி துணிவு வந்தது உனக்கு? சுகு சொன்னதை கேட்ட ராமு யானை மிகவும் கோபம் கொண்டது. கோபத்தில் சுகு பன்றியை தூக்கி எறிந்தது. வலி தாங்க முடியாத சுகு எழுந்து திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தது. ஐயோ, தகுதிக்கு மீறிய தலைக்கரத்தால்தான் இப்படி எல்லாம் ஆனது.